வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம்னு ஒரு சின்ன புத்தகம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப ஆழமானது. சொல்லப்போனா நம்ம மனசுல இருக்கிற ஒரு நோய்க்கு அது ஒரு பெரிய மருந்தே சொல்லிக் கொடுக்குது. இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாருங்க, இந்த தியானத்தோட ஆரம்பமே இந்த ஒரு பிரார்த்தனை தான். பகவானே, உன்னை நான் பாவிக்கின்ற பொழுது என்னுடைய பவரோகம் மறைகிறது. இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு கடவுளை பத்தி நினைக்கிறது, இன்னொன்னு பவரோகம்னு ஒரு நோய். என்னது நோயா? ஆமா, நம்மளோட இந்த உலக வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டங்களையே ஒரு நோயா பார்க்கறது. அதுதான் இதுல இருக்கிற ஆழமான கருத்து. சரி, அப்போ முதல்ல அந்த நோயை பத்தி புரிஞ்சுக்கலாம். பவர் ரோகம்னா அப்படின்னா என்ன? அது எப்படி நம்ம மனநிலையை விவரிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பவரோகம்னா சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கையில நாம மாட்டிட்டு முழிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு வியாதி தான். அதாவது உலகத்து மேல இருக்கிற பற்று, அதனால வர்ற துக்கம், இந்த சைக்கிள்லயே நம்ம சுத்தி சுத்தி வர்றது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மனசு அங்க இங்க அலைப்பாயறத இது ஒரு சாதாரண பழக்கம்னு சொல்லல. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், அதாவது குணப்படுத்த வேண்டிய ஒரு ஆன்மீக நோய்னு சொல்லுது. சரி, ஒரு நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதுக்கு மருந்து வேணும் இல்லையா? இந்த பவரோகத்துக்கு ஒரு அருமையான மருந்த இந்த தியானம் சொல்லுது. அதுதான் பாவனை. ஆமா, தூய்மையான ஒரே ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துற அந்த சிந்தனையோட சக்தியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ பாவனைனா சும்மா ஏதோ யோசிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை இல்ல ஒரு கருத்தை நாமளா வேணும்னே நம்ம மனசுல பதிய வைக்கிற ஒரு செயல். இங்க தான் விஷயமே இருக்கு. நாம எதை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறோமோ அதோட குவாலிட்டி தான் நம்ம வாழ்க்கையோட டைரக்ஷனே தீர்மானிக்குது. இங்க பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. நாம உயர்ந்த விஷயங்களை பத்தி சிந்திக்கும்போது நாம பயணம் மேல் நோக்கி போகுது. அதே சமயம் தாழ்வான தேவையில்லாத விஷயங்களை நினைச்சா நம்ம கீழ் நோக்கி போறோம். இது டைரக்ட் ரிசல்ட். நம்ம சிந்தனை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம்தான் நாமளும் போவோம். அவ்வளவுதான். இதுதான் இந்த தியானத்தோட முக்கியமான மைய கருத்து. புனிதமான பாவனை, அதாவது ஒரு நல்ல சிந்தனை மட்டும்தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்த்தும். இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் எல்லாம் கிடையாது. நாம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. நம்மள நாமளே மெருகேத்திக்கிட்டு ஆன்மீகமா வளர இதுதான் ஒரே வழி. சரி, இந்த தியானம் வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு போகல. இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு பிராக்டிக்கல் செல்ஃப் டெஸ்ட் கூட நமக்கு கொடுக்குது. இப்போ அடுத்ததா வரப்போற கேள்விகளை வச்சு நம்ம மனசோட போக்கு எந்த பக்கம் இருக்குன்னு நாமளே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 கேள்விகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு அடிக்கடி வர எண்ணம் எது? சரி, எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கீங்க, அப்போ உங்க மனசு எங்க ஓடுது? தனியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருது? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் உங்களோட உண்மையான பாவனை எதுன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்க போற கண்ணாடி. அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த தியானத்தோட மொத்த சாராம்சமே இதுதான். நம்மளோட எண்ணங்கள் வெறும் கற்பனை கிடையாது. அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. இன்னும் சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாவே நீங்க ஆகுறீங்க. சுவாமி சித்பவானந்தர் சொன்ன இதே கருத்தை தான் தாயுமானவரும் ரொம்ப அழகா சொல்றாரு. எது பாவித்திடினும் அதுவாகி வந்தருள் செய் எந்தை. அதாவது நாம எதை நினைக்கிறோமோ அதுவாவே இறைவன் வந்து அருள் செய்வாராம். நாம சிந்திக்கிற பொருளோட தன்மையை நாம அடைவோம் அன்னோதுதான் இதுல இருக்கிற பெரிய உண்மை. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிக்கிறேன். உங்க சிந்தனையில நிரந்தரமா இருக்கிற விஷயம் எது? உங்க நேரம் ஒதுக்கி இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.